இல்லை, சென்னை மாநகராட்சி பொறுத்த வரைக்கும் இந்த மாடு பிடிக்கிறது வந்து தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மாநகராட்சி பொறுத்த வரைக்கும் மாடுகளை பிடித்தவுடன் 10,000 ரூபாய் என்று ஃபைன் கலெக்ட் பண்ணப்படுது. அதை தொடர்ந்து 2வது முறை பிடித்தா வந்து 15,000 ரூபாய் வந்து ஃபைன் கலெக்ட் பண்ணணும். இப்போ ஒவ்வொரு மண்டலத்துக்கு வந்து கேட்டில் பவுண்டு மாடுகளை வந்து தங்க வைக்கும் இடமாக வந்து ஒவ்வொரு மண்டலத்துக்கு ஒன்று என்று நியமிக்கப்பட்டு அந்த பணிகள் வந்து டெண்டர் விடப்பட்டு நடைபெற்று வருகிறது. மாடு சார்ந்த அசோசியேஷன் அவர்களிடமும் தொடர்ந்து நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். அவர்களும் இது குறித்து வந்து முன்னெடுப்பு எடுத்திருக்கிறாங்க. மாடுகளை வந்து மாநகராட்சிக்கு உட்பட்ட இந்த கேட்டில் பவுண்ட்லேயே வந்து விட்டு பராமரிக்கிறதுக்கான முன்னெடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருது. சாலையில் திரியக்கூடிய மாடுகள் வந்து பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கிறது என்று தொடர்ந்து பொதுமக்களிடம் வந்து தெரிவிக்கிறார்கள். அதனால இந்த ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்கோம். மண்டல வாரியாக இந்த பணிகள் வந்து துவங்கப்பட்டு நடைபெற்று வருகிறது. நடவடிக்கை எடுக்கிறீங்க, இருந்தாலும் வந்து மாடு உரிமையாளர்கள் வந்து சாலைகளில் தான் விட்டுறாங்க. அது இல்லை, மாடு உரிமையாளர்களுக்கு வந்து தொடர்ந்து நாங்கள் இதை வந்து தெரிவித்து தான் வருகிறோம். ஸோ அவங்களுக்கு வந்து இது வாழ்வாதாரம் அப்படின்றத வந்து அவங்களோட தரப்புலேருந்து கோரிக்கைகள் வந்து வைக்கிறார்கள். இதுக்கு நம்ம சென்னை மாநகராட்சி உட்பட்டு வந்து இந்த மாடு வளர்க்கக்கூடியவர்கள் வந்து அந்த மாடு சுற்றி திரிந்தால் தான் அது பால் கறக்கும் அப்படின்ற ஒரு சூழல் இருக்குது அப்படின்றத வந்து அந்த அசோசியேஷன் சார்பாக இந்த மாடு நிறுவனர்கள் வந்து தெரிவிக்கிறார்கள். ஸோ அவளோட வாழ்வாதாரம் அப்படின்றத வந்து அவங்க கோரிக்கைகள் வைக்கும்போது மாநகராட்சி சார்பாக இந்த கேட்டில் பவுண்ட் ஏற்பாடு செய்து அது உள்ளே இந்த மாடு சுற்றி திரியும் வகையில் அதுக்கு உணவு வழங்கும் வகையில் வந்து இந்த ஏற்பாடுகள் வந்து நடைபெற்று வருகிறது. விரைவில் அந்த பணிகள் முடிவுற்ற பிறகு மாநகராட்சி உட்பட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய மாடுகளை வந்து உரிமையாளர் தெரிவித்து அதன் பின்னர் மாநகராட்சியிடம் ஒப்படைக்கும். சென்னை மாநகராட்சியில் மொத்தமாக எவ்வளோ மாடு வளர்ப்பு கணக்கு இல்லை, 150 குடும்பங்கள் கிட்ட இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு எண்ணிக்கையில் வந்து மாடுகளை வளர்த்து கொண்டு இருக்கிறார்கள். ஒவ்வொரு மண்டலத்துக்கு இப்படி ஒரு கேட்டில் பவுண்ட் அமைப்பதனால அந்த மண்டலத்துக்கு உட்பட்ட ஓனர்ஸ் வந்து அந்த மாடுகளை பராமரிக்க சூழல் ஏற்படும் வண்ணம் இந்த நடவடிக்கை ஏற்படும். சென்னை முக்கிய பகுதிகளில் தொடர்ந்து மழை நீர் நிற்கிறதா குற்றச்சாட்டு வந்துட்டே இருக்கு. மழைநீர் கால்வாய்க்கு பணி முடியுதா முடியலையா, எந்த சதவீதத்தில் இருக்கு? மழைநீர் கால்வாய்களை பொறுத்த வரைக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வந்து 2022 தொடர்ந்து கண்காணித்து வருகிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அண்ணன் அவர்களும் வந்து நேரடியாக வந்து ஆய்வினை மேற்கொள்கிறார்கள். சென்னையை பொறுத்த வரைக்கும் மழை என்றாலே 10 நாட்கள் 15 நாட்கள் என்று தண்ணிகள் நிற்கக்கூடிய சூழல் இருந்தது. சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே கண்டறிந்திருப்பார்கள். இப்போ பார்த்தீங்கன்னா மழை பெய்து ஒரு நாள் 24 மணி நேரத்துக்குள்ளே அந்த தண்ணிகள் எல்லாமே வெளியேறப்படுகிறது. தொடர்ந்து இந்த மழைநீர் வடிகால் மூலியமாக தான் இந்த தண்ணிகள் எல்லாமே வெளியேற்றப்படுகிறது. தொடர்ந்து WRD துறை மூலியமாகவும் மாநகராட்சி சார்பாகவும் அனைத்து கெனால் பகுதிகளிலும் டீசில்டிங் வந்து பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின்லேயும் வந்து டீசில்டிங் பணிகள் வந்து நடைபெற்று வருகிறது. இந்த பணிகள் வந்து நிச்சயமாக கை கொடுத்திருக்கிறது என்று தான் தெரியும்.